டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லு. இப்போ நம்ம ஒரு நேஷனல் ஹைவேஸில் இருக்கிறோம். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு போர்டு பார்க்குறீங்க. இது ஹசார்டஸ் சைன். பொதுவாக எல்லோ பிளாக்கில் இருக்கக்கூடிய போர்டுகள் எல்லாத்தையும் ஹசார்டஸ் சைன் சொல்லுவோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஆபத்தான பகுதிகள் சாலைகள் எந்த இடத்துலலாம் வருதோ அந்த இடத்துலலாம் வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு விதமான எச்சரிக்கை சின்னம் தான். பொதுவாக எச்சரிக்கை சின்னங்கள்ன்றது முக்கோண வடிவத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லோ பிளாக் போர்டுகளை பார்க்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆபத்துக்கான சூழ்நிலை இருக்குது, ஆபத்தான பகுதி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாகனத்தை ஓட்டணும். இந்த மாதிரி போர்டுகள் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா, ரோட்டோட எட்ஜில், ஹைவேஸில் போகும்போது மீடியனில் நம்ம திரும்ப வேண்டிய பகுதிகள் வரும்ல, அந்த மாதிரி இடங்களில் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன பாலங்கள் சாலைகளில் வரும்பொழுது, நடுவில் பாலங்கள் வரும்போது அந்த மாதிரி இடங்களில் வச்சுருப்பாங்க. ரோடு ரெண்டாக பிரிஞ்சு போகக்கூடிய இடங்களில் வச்சுருப்பாங்க. மலைப்பாதைகள் நீங்கள் பயன் பண்ணும்பொழுது ரோட்டோட எட்ஜிலையும், சாலைகளில் திருப்பம் வரது உங்களுக்கு சொல்கிறதுக்கு, வளைவுகள் வருகிறது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வச்சுருப்பாங்க. அனிமல்ஸ் எந்த இடத்துல கிராஸ் பண்ணும் அப்படின்றது எச்சரிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லோ பிளாக்ல இருக்கக்கூடிய போர்டை நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆபத்துக்கான ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது, ஆபத்தான பகுதி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாகனத்தை நீங்கள் பாதுகாப்பாக ஓட்டணும். நைட் நேரத்தில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது ரெஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்லாம் போட்டு அழகாக நீங்கள் உங்கள் காரினுடைய லைட், உங்கள் வாகனத்தினுடைய லைட் அதில் படும்பொழுது அந்த ஸ்டிக்கர்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகி இந்த இடத்துல ஒரு ஆபத்தான பகுதி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு எச்சரிக்கிறதுக்காக மட்டுமே இந்த போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி போர்டுகளை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கவனத்தை இன்னும் அதிகமாக சாலையின் மேலே வைத்து உங்கள் வாகனத்தை நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்கள் பயணம் எப்பொழுதுமே பாதுகாப்பான பயணமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இது உங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு நோ சொல்லு.